வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 22/11/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் நாள். இன்றைய திதி இரவு 10:30 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:41 வரை ஆயில்ய நட்சத்திரம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் மாமன் வழி உறவுகளில் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டு இந்த நேரத்தில் சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 3ஆம் இடத்தில் பயணத்தின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். செஞ்சி அருகே தும்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகாத்தம்மன மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், புதாதிபத்திய யோகம் செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் கைகூட போது புதிய நண்பர்கள் உங்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களை கொடுத்தாலும் உடல் உபாதைகளை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவர மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரை செலவுகளை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு, தொழிலை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கிற இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் அருகே கீழ்வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய 5 வட்ட தம்மன மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூட போது புதிய நண்பர்கள் சேர்ந்து வந்து உங்களை வாழ்த்தி வெற்றி அடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோகம் பெறுவதற்கும் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து உங்களை விடுவிப்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. புதிதாக நண்பர்கள் சேர்த்துக் கொள்வதற்கும் புதிய உறவுகள் கைகூடுவதற்கும் வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சில போராட்டங்களும் இருக்கதான் செய்யும் இந்த நேரத்தில். துலாம் ராசிக்காரர்கள் புவனகிரியில் அருள்பாலிக்கூடிய ராகவேந்திர பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சில குழப்பங்களும் சில வருத்தங்களும் மேலோங்கினாலும்
7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். ஜென்மத்திலே புதாதிபதி யோகத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில், சந்திர பகவான் கடகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில அலைச்சல்களும், மாமன் வழி உறவில், மாமனார் வழி உறவில் சில கருத்து மோதல்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய இந்த அற்புத நாளில் திருப்பதி, கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உணவு தொழிலில் இருப்பவர்கள், ஹோட்டல் தொழிலில் இருப்பவர்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அருள்பாலிக்கூடிய கிருஷ்ண பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள், திடீர் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நாள், திடீரென்று வாகன யோகம் அமையக்கூடிய நாள், திடீரென்று பார்ட்னர்ஷிப் தொழிலால் சில கருத்து முரண்பாடுகளோடு வாக்குவாதங்களோடு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வாக்குவாதத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. புதிதாக நண்பர்களை சேர்த்துக் கொள்வதற்கும், புதிய உறவுகள் கைகூடுவதற்கும், புதிய விஷயங்களில் தலையிட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உப்புளியப்பன மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. புதிதாக சில வேலை வாய்ப்புகளுக்கு வித்திடக்கூடிய சூழல் ஏற்படும். 7.5 சனி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் சில வேலை இழப்பீடுகள், சில வேலை மாற்றங்கள், சில இடமாற்றம், தொழில் மாற்றம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் மதுரை திருமோகூரில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மாற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வளர்ச்சியோடு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய சூழல்கள் வரும் சித்திரைக்கு மேலே வரக்கூடிய இந்த சூழல் விசுவாச வருடத்தில் குரோதி வருடம் நிறைவு பெற்று விசுவாச வருடம் தமிழ் வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற காத்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படக்கூடிய மனநிலை வந்துவிட்டால் இன்றைய பொழுதும் வரக்கூடிய பொழுதுகளும் சிறப்பாக அமையும். இந்த நேரத்தில் திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளி அம்மன் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நேரத்திலும் சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சாவித்திரி விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சாவித்திரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. கணவனின் உயிரை மீட்டு கொண்டு வந்த புராண கால தெய்வம் இந்த சாவித்திரி. கணவனுக்கு ஆயுள் தோஷம் உள்ளவர்கள் திருக்கடையூர் சென்று ஆயுஷ் ஹோமம் செய்யலாம், திருவெண்காடு சென்று அகோரமூர்த்தியை வழிபடலாம், சீர்காழி சென்று சட்டநாதரை வழிபடலாம், அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று காலபைரவரை வழிபட்டு தன்னுடைய கணவரின் ஆயுளை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத விரத நாள் இன்றைய சாவித்திரி விரத நாள். அதே போல அம்பாளுக்கு விரதம் இருந்து, அம்மனுக்கு விரதம் இருந்து தாலி மறுதாலி கட்டியோ இல்லை தாலியை உண்டியில் செலுத்தியோ ஆயுள் பலத்தை கணவருக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத விரதம் சாவித்திரி விரதம். சுமங்கலி பெண்கள், ஆயுள் தோஷம் உள்ள கணவன்மார்களை திருமணம் செய்து கொண்ட உள்ளவர்கள் இன்றைய சாவித்திரி விரதம் மேற்கொண்டு என்றும் சுமங்களோடு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.